நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் என்ன பார்த்துட்டே இருக்கீங்களே. நீங்க மேட்சிங்ல வர்றது ஓகே சார், ஆடியன்ஸ்ல இருக்கிறவரையும் மேட்சிங்கா கூட்டத்து இருக்கீங்களே. அந்த மீசக்கார ஹேண்ட்ஸம் ஜென்டில்மேன் யாரு சார்? எங்க அப்பா, அப்பா, அம்மா. என்னோட கிளாஸ்மேட்ஸோட தான் நான் பேசுவேன். கேக்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே. சொல்லு. என்ன சொல்றது, என்ன சொல்றது? இந்த 3 क्वेश्चन எவ்வளவு கரெக்ட்டா ஆன்சர் கொடுப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? 3மே கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். 3மே கொடுக்கறேன்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் தி பிக் சோகா. முதலாவதா நாங்க வந்து கவிதா மேம் கிட்ட கேட்ட கேள்வி, புருஷனோட முகத்துல, அதாவது உங்க ஃபேஸ்லயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர்னா அது எதுவா இருக்கும்? அவங்க என்ன எழுதிருப்பாங்க? நோஸ். நோஸா? 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 ஏன் சார்? வை நோஸ்? சீக்கிரம் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. இருக்குல நோஸ், அது ஏன் பிடிக்கும்னு கேக்குறேன். ரொம்ப கிட்ட வந்துட்டா. சரி சரி. அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஆ, நான் உண்மையை சொன்னா எப்படி மாறும், பொய் சொன்னா எப்படி மாறும்ன்றது எப்படி சார் மாறும்? டிங்கு டிங்கு டிங்குன்னு போகும். அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நானும் மாக்காப்பா அப்படிதான், உண்மை சொல்றேன்னா பொய் சொல்றான்னு கண்டுபிடிப்பான். மூக்கு அப்படியே டிங் டிங்னு ஆகும். பொய் சொன்னாருன்னா மூக்கு அப்படியே விரியும். அப்படியே நான் அந்த மூக்கை பார்த்து கண்டுபிடிச்சேன் நீ பொய் சொல்ற அப்படின்னு. அப்படி போடு. ஓகே மேடம், நீங்க எழுதுனதும் அவரு சொன்னதும் கரெக்டா இருந்துச்சுன்னா பூ போடுங்க, தப்பா இருந்துச்சுன்னா அங்க என்னென்னவோ இருக்கு பாருங்க, எல்லாத்தையும் போடுங்க. நீங்க எப்படி திரும்ப நிக்கிறீங்க? நம்ம ஒரு மாதிரி பெரிய மரத்துக்கு அடியில நின்று இருப்போம், டப்புன்னு மேல ஒண்ணு விழும், அப்போ அதை தொட்டு அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு பண்ணுவோம் சார். அந்த ஒரு ரியாக்ஷன்ல நிக்கிறீங்க, அவங்க பூ கொட்டுறாங்கல்ல, என்ஜாய் பண்ணலாம்ல. அத கேமராமேன் ஒரே ஒரு கேமரா ஒரு மூக்குக்கு மட்டும் வைங்க, ஏன்னா அவர் எப்போ போய் சொல்றாருன்றதை நான் கண்டுபிடிச்சு நான் வந்து அதுக்குள்ள போனோம். ஓகே, ராமர் மூக்குக்கு அப்புறம் விஜய் டிவில உங்க மூக்கை பத்தி தான் எல்லாருமே பேசுறோம். ஒண்ணு வேணாம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, துடிக்குது துடிக்குது, டிங்கு 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 அப்படியே லட்சணமா அழகா இருக்கீங்க சார். சிரிப்பு பத்தியா சார்? நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா? ரொம்ப சோம்பேறியா சார் நீங்க? ஜஸ்ட் ஜென்ரலா கேட்கறேன். ஏன்னா இந்த பூத்துக்குள்ள யாராவது போய் அவங்க மேல என்ன கொட்டினாலும் தட்டி விடுவாங்க. அது தட்டுறதுக்கு கூட மனுஷனுக்கு ஒரு விருப்பம் இல்ல, அப்படியே நிக்கிறாரு. சந்தோஷமா? சந்தோஷத்துலயா சார்? மேடம் கிட்ட கேட்ட 2வது கேள்வி, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படின்னு எதுக்கெல்லாம் துரை பாலாஜியை பார்த்து நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படின்னு ஷீஸ் டெல்லிங் எருமை மாட்டு மேல மழை லைக் தட். பூ விழும்போது அப்படியே ஒண்ணு நின்னீங்க இல்லையா, லைக் தட் ஷீஸ் டெல்லிங். கிட்ட வந்தாலே மூக்கு அவருக்கு டிங் டிங் ஆகுது.